மூலைக்கரைப்பட்டியில் விவசாயி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 நாட்களாக குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் தந்தை இறந்த துக்கத்தில் மகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மரணத்திற்கு நீதி கிடைக்குமா? நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே வடக்கு நெல்லையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ஆறுமுகம். இவர் கடந்த 17ஆம் தேதி காலையில் வயலுக்கு சென்ற பொழுது மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து 3 அடைப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த பயங்கர சம்பவம் நடந்து 6 நாட்களாகியும் இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதனால் ஆறுமுகத்தின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தந்தை இறந்த துக்கம் தாழாமல் அவரது மகள் 23 வயதான பேபி கனி கடந்த சில நாட்களாக அழுது கொண்டே இருந்தார். அவருக்கு உறவினர்கள் எவ்வளவோ சமாதானம் சொல்லிய நிலையில் அவர் மன விரக்தியுடன் காணப்பட்டார். ஞாயிறு காலையில் வீட்டில் தனது அறைக்கு சென்ற பேபி கனி திடீரென கதவை அடைத்துக் கொண்டு தூக்கு போட்டுக் கொண்டார். இதனை அவரது உறவினர்கள் பார்த்து கத்தி கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து கதவை உடைத்து அவரை மீட்டனர். மயங்கிய நிலையில் இருந்த அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பேபி கனி நர்சிங் படித்து முடித்துவிட்டு தொகுப்பூதிய அடிப்படையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து 3 அடைப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆறுமுகம் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் ஆறுமுகத்தின் குடும்பத்தினரை மீண்டும் மீண்டும் விசாரணை என்ற பெயரில் தொல்லை கொடுத்து வந்ததால் அந்த விரக்தியில் பேபி கனி தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் உயிரிழந்த பேபி கனி வீட்டில் கடிதம் ஒன்றை எழுதி வைத்ததுடன் கையிலும் மரணம் குறித்தான வாசகங்களை எழுதியிருந்தது தெரிய வந்துள்ளது. கடிதத்தில் தந்தையோடு இருந்த நாட்களை மறக்க முடியாததால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் 2 நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள்தான் தந்தையின் கொலைக்கு காரணம் எனவும் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் காவல்துறைக்கு பேபி கனி எழுதியுள்ளார். மேலும் அவரது கையில் நான் தாளில் எழுதி இருப்பதை நிறைவேற்றி என்னையும் என் அப்பாவையும் அடக்கம் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இருவரது உடலும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நான்குநேரி உட்கோட்ட காவல்துறையினரால் நெல்லையப்பபுரம் ஊரைச் சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.